பல் மருத்துவ படிப்புகளில் சேர நுழைவுத் தேர்வு நடத்துவதை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தாங்கள் வாக்களிக்கப் போவதாக பள்ளி கல்லூரி மாணவிகள் தெரிவித்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம், குள்ளம்பாளையம், வெள்ளாளப்பாளையம், வெள்ளாங்கோவில் உள்ளிட்ட கிராம பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தியுள்ளதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கப் போவதாக அறிவித்துள்ளதற்கும் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். அண்மையில் திருநெல்வேலியில் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தாம் மீண்டும் ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்புகளில் சேர நுழைவுத் தேர்வு நடத்துவதை ரத்து செய்ய தனி சட்டம் கொண்டுவரப்படும் என தெரிவித்துள்ளதற்கு பள்ளி கல்லூரி மாணவிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுகவுக்கே தாங்கள் வாக்களிக்கப் போவதாக மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இப்போ இந்த 2016 எலெக்ஷனில் நிறைய அறிவிச்சிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கல்வி கடன் ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால நிறைய மாணவர்கள் பயனடைகிறாங்க. எப்பவுமே மாணவர்களோட ஆதரவு அம்மாவுக்கு நிறைய இருக்குது. மருத்துவ இதில் என்ட்ரன்ஸ் இல்லாமல் டேரெக்டாக போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நிறைய மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்பவுமே மாணவர்களோட ஓட்டு அம்மாவுக்கு தான். என்னுடைய ஓட்டு முதல் ஓட்டு அம்மாவுக்கு தான். அம்மாவுடைய ஆட்சியில் அம்மா பெண்களுக்காகவும் மாணவ மாணவர்களுக்காகவும் நிறைய நலத்திட்டங்களை செய்துள்ளார். அம்மாவுடைய நலத்திட்டங்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது அம்மா அறிவித்துள்ள மருத்துவ நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு மாணவ மாணவிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. என்னுடைய ஓட்டு கண்டிப்பாக அம்மாவுக்கு தான், ரெட்டலைக்கு தான். அதனால அம்மா எங்களுக்கு லேப்டாப்ஸ் தந்திருக்காங்க, புக்ஸ் தந்திருக்காங்க, பென்சில்ஸ், ஜாமெட்ரி பாக்ஸ் நிறையாவே தந்திருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தேர்தல் அறிக்கையில் அம்மா ஸ்கூட்டிக்கு 50% டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி கடன் ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது மாணவர்களால் ரொம்ப வரவேற்கப்படுது. என்னுடைய முதல் ஓட்டு அம்மா அவர்களுக்கே.